நடிகர் விஜய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்றைக்கி அவருடைய ஆதவ ஒரிஜினா இருக்கார்ல, அவர் இன்றைக்கி காலையில் ஒரு ட்விட்டர் பேஜில் வந்து பாலஸ்தீனம் ஸ்ரீலங்கா மாதிரி போராட்டம் வெடிக்கும், கிளர்ச்சி வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை தூண்டுற மாதிரி செஞ்சிருக்காரு. அப்படி போட்டுட்டு அடுத்த நிமிஷமே அதை எதிர்கொள்வதற்கு, அதால் வருகின்ற பக்க விளைவுகளை, பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு திராணியற்று அடுத்த சில நிமிடங்களில் அந்த பதிவை நீக்கியிருக்கிறார். இதுதான் இவர்களுடைய வீரம். திரையில் பேசுவது போலவும் மேடையில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், ட்விட்டர் பக்கங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பின் விளைவுகளை அறியாத ஒரு ரசிக மனப்பான்மையோடு தான் அங்கு அனைவரும் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம். இந்த போராட்டம் ஒரு மிக முக்கியமான விவசாயிகளுக்கான போராட்டம். இதில் திரைக்கலைஞர்களை குறித்தோ, திரைப்பட நடிகர்களை குறித்தோ, அரிதாரம் பூசிய நடிகர்களை குறித்தோ பேசி என்னுடைய பொழுதை நான் வீணாக்கி கொள்ள விரும்பவில்லை. நன்றி. இல்லை, ஒரு அரசாங்கத்துக்கு மேலே தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டுகளும் இது எல்லாம் இப்போது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசருடைய இந்த விசாரணை ஆணையத்தில் மிக தெளிவாக வெளிவர இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மூத்த பத்திரிகையாளர்கள் என்று நடுநிலைமையோடு பேசக்கூடிய அனைவரும் இது விஜய் அவர்களுடைய வருகை காலதாமதம் 7 மணி நேரம் காத்திருந்தாலும், அளவுக்கு மீறிய ஒரே கூட்டம் ஒரே இடத்தில் திரண்டதாலும், தண்ணீர் இல்லாமல் நாவறண்டு மயக்கமுற்று விழுந்த குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணிகள் மீது ஏறி நின்று விஜயனுடைய ரசிகர்கள் புகைப்படம் எடுத்தது, வீடியோ எடுத்தது, விஜயை பார்க்க வேண்டும் என்று முண்டி அடித்தனுடைய விளைவாகத்தான் இந்த உயிர் இறந்திருக்கிறது. அவர்களை காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கியிருக்கிறார்கள், கண்ணாடி அடித்து நொறுக்கியிருக்கிறார்கள். ஆக ஒரு ஒழுங்கற்ற, ஒரு தலைமை பண்பு இல்லாமல், ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு ரசிகர் கூட்டமாகவே விஜய் தனது கூட்டத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் முதலில் தன்னுடைய ரசிகர்களை அரசியல்படுத்த வேண்டும், அதற்கு பிறகு அவர்கள் மக்களை சந்திப்பது நல்லது. இவ்வளவு பெரிய உயிரிழப்புக்கும் பிறகும் தமிழக அரசோ நீதிமன்றங்களோ இது போன்ற கட்டுப்பாடற்ற, ஒழுக்கமற்ற, மின்சார கம்பியில் ஏறி தொங்குறாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறி நிற்கிறாங்க, ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க அது மேலே ஏறி நிற்கிறாங்க, வீடு மேலே ஏறி குதிரை ஓடு மேலே குதிக்கிறாங்க, மொட்டை மாடியில் ஏறி நிற்கிறாங்க, வீட்டுக்காரங்க தட்டி கேட்டால் வீட்டுக்காரங்களை மிரட்டுறாங்க. அங்கே பாதிக்கப்பட்ட பெண்கள் உங்களை அனைத்து தொலைக்காட்சியிலும் பேட்டி கொடுக்கும்போது பெரும்பான்மையானவர்கள் குடிச்சு விட்டு தான் இருந்தாங்க. குடிக்கு அடிமையாக இல்லாத ஒரு சில இளைஞர்கள் தான் எங்களை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ஒரு கட்டுப்பாடற்ற, ஒழுங்கற்ற ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு திரு விஜய் அவர்களால் அரசியலில் எதையும் சாதிக்க முடியாது. மக்களிடத்தில் நாளுக்கு நாள் அவர் அவப்பெயர் தான் சந்திக்க நேரிடும். அவர் சினிமா துறையில் சம்பாதித்த பேரு புகழ் எல்லாம் இப்போ இந்த நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் தமிழர்களை பார்த்து, இப்படி தமிழர்கள் இவ்வளவு ஒரு சினிமா பிம்பத்திற்காக ஒரு சினிமாக்காரரை பார்ப்பதற்கு போய் எதுக்கு இந்த பச்சை குழந்தையை கூட்டிகிட்டு போகணும், 1 வயசு குழந்தையை ஏன் தூக்கிட்டு போகணும், கர்ப்பிணி தாய் ஏன் அப்படி போகணுன்றது இன்றைக்கி பொதுமக்களே கேள்வி எழுப்புறாங்க. இதையெல்லாம் பொதுமக்கள் தான் சிந்தித்து பார்க்கணும். இது வந்து வெறும் நம்ம விஜயை மட்டும் குற்றம் சொல்லிவிட்டோ, விஜய் பத்திரிகையாளர்களையோ அல்லது ஆம்புலன்ஸு குறை சொல்லிவிட்டு சிலர் தப்பிக்க பார்க்கிறார்கள். அது ஏற்புடையது அல்ல. தமிழக மக்களாகிய நாம், இந்தியாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, அவர்களெல்லாம் போய் எங்கேயும் பேர் மிதிப்பட்டு சாவலை. உலகத்தில் எத்தனையோ புகழ்பெற்ற நடிகர்கள் இருக்காங்க, அவர்கள் அன்றாட அலுவலுக்கு போகிறாங்க, நடிக்க போகிறாங்க, பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அவர்களை பார்க்க யாரும் இதுமாரி மிதிப்பட்டு 40 பேர் செத்ததாக வரலாறே இல்லை. ஆக எவ்வளோ ஒரு பெருமை கொண்ட ஒரு இனம், ஒரு பாரம்பரிய கொண்ட ஒரு இனம், தமிழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒரு இனம் ஒரு அறிவியல் இன்மையின் தன்மையாக இன்றைக்கு மாறி ஒரு சினிமாக்காரரை பார்ப்பதற்கு அவர் என்னமோ விளையாட்டு காட்டுற மாதிரி குழந்தைகளுக்கு லைட்டை போட்டு ஆஃப் பண்ணுறது, இது என்ன கொடி கட்டி நம்ம ஆம்புலன்ஸ் வருன்றது பேசுறது. அதுவும் இல்லாமல் அந்த ஒலிபெருக்கில் ஒருத்தர் அறிவிக்கிறாரு, எதுக்கு அனாவசியமாக ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே விட்றீங்க தடுங்கன்றார். அதுக்கு பிறகு தான் ஆம்புலன்ஸ் டிரைவரை அடித்து தாக்கப்படுறாங்க. அதில் ஒரு டிரைவர் சட்டை இல்லாமல் ஒரு பெண்ணை கீழே மயக்கத்தில் வந்து அவங்க துணியெல்லாம் கீஞ்சி போச்சு. அவருடைய மானத்தை காப்பதற்கு அவருடைய சட்டையை கட்டி அந்த பெண்ணை காப்பாற்றி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சு திரும்பவும் மயக்கம் போட்டு தூக்கும் போகிறதுக்கு வராரு. அவர் யாரும் இல்லாத ஏன்டா ஆம்புலன்ஸ் உள்ள வந்து அவரை போட்டு அடிக்கிறாங்க. 3 ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுடைய முன்னணி ஊடகங்கள் அத்தனையும் உண்மை நிலவரத்தை, கள நிலவரத்தை லண்டன் பிபிசியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களும் மிகப்பெரிய யூடியூப் என்று சொல்லக்கூடிய கள ஆய்வில் போய் நேராக கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மைக்கு மாறாக பொய்யான தகவலை சொல்கிறது. 1000 பேர் கத்தியோடு வந்தாங்கன்னு விஜய் ரசிகர்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பேசுகிறது, கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கி எங்களை கொண்டாங்க எங்கள் ரசிகர்களை அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் அபத்தமாக இல்லை? இதெல்லாம் அசிங்கமாக இல்லை? இவ்வளவு கீழ்த்தரமாக, இவ்வளவு கேவலமாக தமிழ்நாடு அரசியல் மாறிவிட்டது. இந்த கீழ்த்தரமான கேவலமான அரசியல் செய்வதை, ரசிகர்கள் என்ற ஒரு கூட்டம் செய்வதை தமிழ்நாட்டில் அனுமதிக்க முடியாது. தமிழ்நாடு அரசும்
உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களும் பணியில் இருக்கிற நீதிபதியை கொண்டு ஒரு நேர்மையான நியாயமான ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டு இதில் குற்றமிழைத்தவர்கள் அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கோரிக்கை. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.